உங்கள்கிட்ட உள்ள ஒரு மெயின் வெப்பனை ஆரம்பத்திலேயே டெஸ்ட்ராய் பண்ணிட்டா என்ன ஆகும்? கலகலத்து போகுமா இல்லையா? அதுதான் நடந்துச்சு. இந்தியாவுடைய முதுகெலும்பை ஆரம்பத்திலே உடைச்சிட்டாங்க. பக்கா பிளானோட இறங்கியிருக்காங்க. காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து அதனோட கர்ஜனையை விட பலமாக இருக்குங்க. ஒரு அடி வாங்கிட்டான் இந்தியா. இனிமே இந்திய அணியோடைய ஆட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. பட்ட அடியை வாங்கின அடியை 1க்கு 4 1க்கு 8 கன்ஃபார்மாக திருப்பி கொடுப்பாங்க. ஜிம்பாப்வேயை செதப்பான், வெஸ்ட் இண்டீஸை வெளுப்பான், செமிஃபைனலில் எவன் வந்தாலும் போட்டு பொழப்பான். ஃபைனலில் இதே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 1க்கு 2 மடங்கா 1க்கு 4 மடங்கா திருப்பி கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை வதம் பண்ணி கப்பை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். பேட்ஸ்மேன் இறங்கி வந்தானா அதுக்கேற்ற மாதிரி பந்தை இழுத்து போடுவான். பேட்ஸ்மேன் நின்று ஆடினானா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்குக்கு போடுவான். அந்த மாதிரி டேலண்ட் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு பிறகு அக்சர் பட்டேல்கிட்ட இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுடைய வெற்றிக்கு 2 காரணங்கள் சொல்லுவேங்க. கடைசியில் என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்ப வச்சுட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கப்பை எடுக்க போகிற அணி எதுன்னு கேட்டால் இந்தியா. எல்லா நாடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய அணி எது? இந்தியா. வீழ்த்தவே முடியாத அணி எது? இந்தியா. இப்படி தான் சொன்னாங்க. இப்படி சொல்லி சொல்லி உச்சாணி கொம்பில் ஏற்றி வச்சுட்டாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா போகிற போக்கில் அங்கிட்டு ஓரமாக போய் விளையாடுறான்னு சொல்லிட்டு படார்னு புடவையில் தட்டி அனுப்பிச்ச மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா 76 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு எளிதான வெற்றியை பெற்றுட்டான். இந்தியா ஒரு படு தோல்வியை அடைஞ்சிட்டாங்க சூப்பர் 8ஓட முக்கியமான போட்டியில். டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா இறங்கினாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவர் பிளே அவ்வளவு மோசமாக அமைஞ்சு போச்சு. அந்த பவர் பிளே இந்தியா கையில் தாங்க இருந்துச்சு. ஆட்டம் ஆரம்பத்திலேயே குச்சை தெறிக்க விட்டான் மனுஷன் பும்ரா. மார்க்ரம், குவிண்டன் டீகாக், ரியான் ரிக்கல்டன் 3 பேரும் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகுறாங்க. 20 ரன்னுக்கு 3 முக்கியமான விக்கெட்டுகள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிடுச்சு. 4 ஓவருக்கு 20 ரன்னு 3 விக்கெட்டு போயிடுச்சு. இப்போ நான் கூட என்ன நினச்சேன், அவ்வளோதான் சவுத் ஆப்பிரிக்காவை பொட்டலம் போட்டாங்க அப்படின்னு நினச்சேன். போன வீடியோவில் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவுக்கு ஈக்குவலாக சம பலம் பொருந்திய அணி எதுன்னு கேட்டால் நான் சவுத் ஆப்பிரிக்காவை தான் சொல்லுவேன். இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான சூப்பர் 8 போட்டி வந்து போட்டியோட ரிசல்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, யார் வலிமையான அணி, யாருக்கு கப்பெடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் சொல்லும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் முதல் 4 ஓவர் பார்த்தோன்னே ஆஹா எதுவும் ஒன் சைடு மேட்ச் தான் போல, நம்ம தான் தவறாக கணிச்சிட்டோம் போல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 4 ஓவருக்கு மேலே தான் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஆட்டமே ஆரம்பமாகுதுங்க. பிரேவிஸும் மில்லரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, வெறித்தனமாக ஆடுறாங்க. அதுலேயும் பிரேவிஸோட ஆட்டம்லாம் வேற லெவல். மனுஷன் அவ்வளவு ஆக்டிவாக நிற்காங்க கிரவுண்ட்லேயே. ஏதோ வந்து இந்த தடகள போட்டி வீர மாதிரி அப்படியே வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பார்க்கும்போதே நமக்கே வந்து அப்படியே ஒரு ஃபயராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் அதிர அடி பிரித்து எடுத்துட்டான். அதுலேயும் இந்தியாவுடைய துருப்பு சீட்டு, இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மெயின் பவுலரான வருண் சக்கரவர்த்தியை அடித்து பிரிச்சுட்டாங்க. இந்தியாவுடைய முதுகெலும்பை ஆரம்பத்திலே உடைச்சிட்டாங்க. பக்கா பிளானோட இறங்கியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியை டார்கெட் வச்சு குறி வச்சு அடித்தாங்க. உங்கள்கிட்ட உள்ள ஒரு மெயின் வெப்பனை ஆரம்பத்திலேயே டெஸ்ட்ராய் பண்ணிட்டா என்ன ஆகும்? கலகலத்து போகுமா இல்லையா? அதுதான் நடந்துச்சு. வருண் சக்கரவர்த்தியை அடித்த உடனே மற்ற பவுலர்லாம் ஆடி போயிட்டாங்க. பும்ராவை தவிர வேற யாருமே ஒழுங்காக போடலை. 4 ஓவருக்கு 20 ரன்கள் 3 விக்கெட்டுன்னு இருந்தது. 10 ஓவருக்கு 84 ரன்கள் 3 விக்கெட்டுன்னு வலுவான நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த 4 ஓவர்லேருந்து 10 ஓவர் வரைக்கும் 6 ஓவருக்கு 65 ரன்கள் அடித்தாங்க விக்கெட்டை இழக்காமல். அப்போவே போட்டி இந்தியாட்ட இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மாறிடுச்சு. 11வது ஓவரில் அதிரடியாக ஆடிக்கிட்டு இருந்த பிரேவிஸ் வந்து சிவம் துபே பந்து வீச்சில் அவுட் ஆகுறாப்புல. ஆனாலும் ரன் வேகம் குறையலை. மில்லர் அடுத்தடுத்து அதிரடியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கான் மனுஷன். மில்லருடைய அனுபவம் திறமையும் எப்போ அவ்வளோ வியக்க வைக்குதுங்க. அந்த மாதிரி ஷாட் ஆடுறாங்க. 2 ஃப்ரீ கிட் கிடச்சிச்சு. 2 ஃப்ரீ கிட்டையுமே கிரவுண்டுக்கு வெளியே அனுப்பிட்டான் மனுஷன். 39 பந்துக்கு 63 ரன்கள், 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் இந்தியன் பவுலர்லாம் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டான்.
அதிரடியாக ஆடிக்கிட்டு இருந்த டேவிட் மில்லர் 16வது ஓவர் அவுட்டாக ரன் வேகம் குறைய ஆரம்பிக்குது. 15 ஓவரில் 144 ரன்கள் அடிச்சு கிட்டத்தட்ட 10 ரன் ரேட் பெர் ஓவருக்கு அடிச்சு 4 விக்கெட்டுகளை மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா இழந்திருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா அசால்ட்டா 210 220 போவாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. 16வது ஓவர்ல இருந்து 19வது ஓவர் வரைக்கும் இந்தியா அப்படி இழுத்து பிடிச்சாங்க. அந்த செஷன் எப்படி பவர் பிளேயை கண்ட்ரோலாக போட்டாங்களோ அதே மாதிரி அந்த செஷன்லையும் செம்மையாக போட்டாங்க. அந்த 4 ஓவரில் பும்ராவுக்கு 2 ஓவர் இருந்தது, அஸ்தீப்புக்கு 1 ஓவர் இருந்தது. மிச்சம் இன்னும் 1 ஓவரை யார் சிவம் துபே இல்லை ஹர்திக் பாண்டியா இல்லை வாஷிங்டன் சுந்தர் யாராவது ஒரு ஆள் போடணும். இப்போ இந்தியா தரப்பில் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைசியில் பும்ரா வச்சுருந்துட்டு 18வது ஓவர் 20வது ஓவர் பும்ரா வச்சுட்டு 19வது ஓவர் அஸ்தீப் வச்சுட்டு முன்னாடியே அந்த ஒருத்தர் ஹர்திக் பாண்டியாவோ இல்லை சிவம் துபேயோ முன்னாடியே போட வச்சிருக்கணும். ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, முன்னாடியே பும்ரா அஸ்தீப்லாம் முடிச்சு வச்சுட்டு கடைசி ஓவரை கொண்டு போய் ஹர்திக் பாண்டியா போட வச்சாங்க. அது இந்தியா செஞ்ச மிகப்பெரிய தவறு. அந்த நேரத்தில் நிற்கிறது ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் ஸ்டப்ஸ் மட்டும்தான். 7 விக்கெட் போயிடுது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸ்டப்ஸ் எப்படி ஆடுறான் அப்படின்னா 16 to 19 அடிக்கவே இல்லைங்க, வெறும் சிங்கிளாக தட்டிட்டு வர்றான். பும்ரா ஓவரில் தொடவே இல்லை. கிளியர் பிளானில் இருந்தேன், பும்ராவை அடிக்கக்கூடாது. அஸ்தீப்புக்கும் 1 ஓவர் தான் இருக்குது, முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டா அஸ்தீப் ஓவரை தொடக்கூடாது. மிச்சம் அந்த 1 ஓவர் இருக்குல்ல, அந்த 1 ஓவரை பிரிச்சிடணும் முடிவு பண்ணிட்டான். இவங்க இந்த கமாண்டேட்டரியில் உள்ள ஸ்ரீகாந்த்லாம் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, 16 to 19 ஸ்டப்ஸ் ஆடுறதை பார்த்து இவன் என்னடா T20 போட்டி ஆடுறானா இல்லை டெஸ்ட் ஆடுறானா, ஓவரே இல்லை இப்படி தடவிக்கிட்டு இருக்கான் சிங்கிளா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணான். ஆனால் ஸ்டப்ஸு கிளியர் மைண்டோட ப்ரீ பிளானோட ஆடிக்கிட்டு இருந்தது. கடைசி ஓவர்லாம் தெரிஞ்சு 19 ஓவருக்கு 167 ரன்கள் தாங்க, 7 விக்கெட் போயிருந்துச்சு. அப்போ 167னா 170 சம்திங் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி ஓவரு 2 6 4 உட்பட 20 ரன்களை அந்த கடைசி ஓவரில் மட்டும் அடிச்சு விட்டாங்க. 167 இருந்தது 187 ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 190. மிக பிரம்மாண்டமான ஸ்கோர், மிக பிரம்மாண்டமான இலக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னைய கேட்டால் சவுத் ஆப்பிரிக்காவுடைய வெற்றிக்கு 2 காரணங்கள் சொல்லுவேங்க. ஒன்று பிரேவிஸ் மில்லர் அதிரடி, இன்னொன்று ஸ்டப்ஸோட புத்திசாலித்தனமான பேட்டிங்க. கடைசி ஓவரில் 20 ரன்கள் அடிச்சது. அதனால் இந்த 2 விஷயத்தை தான் சவுத் ஆப்பிரிக்காவுடைய வெற்றிக்கே நான் காரணமாக சொல்லுவேன். இதை தொடர்ந்து இந்தியா இறங்குறாங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இறங்குறாங்க. இந்திய ரசிகர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஏற்கனவே 3 தடவை டக்கா இருக்காப்புல அபிஷேக் சர்மா, இது வரைக்கும் ரன் கணக்கை துவக்கவே இல்லை. இந்த 188 ரன்கள் அடிக்கணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா ஆடியே ஆகணும். அதனால் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. மொதல் ஓவர்லேயே மார்க்ரமை கொண்டு வர்றாங்க ஆஃப் ஸ்பின். இவங்க குறி வச்சது சிங்கத்துக்கு, அபிஷேக் சிங்கத்துக்கு குறி வச்சது. அதில் நம்ம டைகர் இஷான் வந்து போய் மாட்டிட்டாப்புல. மொதல் ஓவர்லேயே ஹூக்லி மாதிரி போடுறான் ஆஃப் ஸ்பின், அதை மடக்கி 6 அடிக்க பார்க்குறாப்புல. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இஷான் அவுட்டு. அதுவே ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி. சரி பரவாயில்ல அபிஷேக் இருக்காப்புல அப்படின்னு நினச்சா, அடுத்த ஓவரில் நம்ம திலக் வர்மா, ஏற்கனவே திலக் வர்மா கடுமையான ப்ரெஷரில் மன அழுத்தத்தில் இருக்காப்புல. ஏன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திலக் வர்மா அதிரடியாக ஆடலை, ரொம்ப மந்தமாக ஆடுறாப்புல, 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறான். இந்தியா திணறதுக்கு காரணமே ஒன்றொன்று இறங்கி இந்த திலக் வர்மா ஆடுற ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் திலக் வர்மா அதிரடியாக ஆடணும், முதல் பால்ல இருந்தே ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையே இறங்கியிருப்பான் போல. முதல் பாந்தே இறங்கி அடிக்கிறாப்புல. ஜான்சனுடைய பந்தில் கீப்பர் கேட்ச், அப்படி ஸ்லைட்டாக டச் பண்ணி கீப்பர் கேட்ச் ஆயிடுச்சு. சரி கீப்பர் கேட்ச் ஆகுது உனக்கு தெரியாமல் இருக்குமா, அவுட் ஆகி போக வேண்டியதானே. இவர் வந்து ரிவ்யூ வேற போகிறாரு. ஏன் பந்து பேட்டில் விட்டு போகுது, பேட்ஸ்மேனுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். ரிவ்யூ போனால் பேட்டு டச் ஆகுது போடா வெளியன்ட்டாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ரிவ்யூ வேற காவு வாங்கிட்டு போகிறேன் இந்த திலக் வர்மா. ஏற்கனவே இருக்கிற கடுப்பில் இந்த கடுப்பு வேற. திலக் வர்மா அவுட்டு. அதன் பிறகு அபிஷேக் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் அப்படியே கேமை நகர்த்துறாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு நல்லா பேட்டில் படுது, ஒரு 6 ஒரு 4லாம் அடிக்காப்புல. அபிஷேக் செட் ஆயிடுச்சுரா, இனி சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோதான் தொலைஞ்சாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அபிஷேக் சர்மா 15 ரனில் 6 அடிக்க ஆசைப்பட்டு வானத்தை பார்த்து அடிச்சிட்டாப்புல. கேட்சில் அபிஷேக் அவுட்டு. 30 ரன்னுக்கே 3 விக்கெட் போயிடுச்சு. எப்படி சவுத் ஆப்பிரிக்கா பவர் பிளேயில் மோசமாக ஆடினாங்களோ அதே அளவுக்கு மோசமாக இந்தியாவும் ஆடிட்டாங்க. சரி சூரியகுமார் நிற்கிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா, சூரியகுமாருடைய ஆள் மனசில் போய் யாரோ சொல்லிட்டாங்க, நீ அதிரடியாக ஆடக்கூடாது, நீ வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி படிப்படியாக போய் கடைசியில் நீ அடித்து ஆடினா தான் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு ஆள் மைண்டில் போய் எவனோ பதிய வச்சுட்டான். எவனோ பதிய வைக்கல, சூரியகுமாரே பதிய வச்சுட்டாப்புல. ஏன் அப்படின்னா
அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவுக்கு 70 ரன்னுக்கு 7 விக்கெட் போயிடும். அந்த சூழ்நிலையில் நீ ஸ்லோவாக தான் ஆடணும். ஸ்லோவாக ஆடி கடைசியில் ரைஸ் ஆகி 84 ரன் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சாப்புல. என்னாச்சு அப்படின்னா அவர் மைண்ட் செட் பண்ணிட்டாப்புல, இனிமேல் இப்படித்தான் ஆடணும், இதுதான் வந்து ஆட்ட முறைன்னு அவரை மாற்றி மைண்டை செட் பண்ணிக்கிட்டாப்புல. அதுக்கு பிறகு ஆடின 3 ஆட்டமும் பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் இல்லைங்க, 100 110 ஸ்ட்ரைக் ரேட்டு தான். ஆனால் 20 ரன் 22 ரன் அடிக்கிறதுக்குள்ளே அவுட் ஆகி போயிடுவான் மனுஷன். ஏப்பா நீ வந்து 360ன்னு பேர் வாங்கினவன், 4 பக்கமும் அடித்து பந்த செதற அடிக்கிறது தான் உன்னோட ப்ளஸ்ஸு, உன்னுடைய இயல்பான கேமும் அதுதான். அதை விட்டுவிட்டு நான் வந்து ஸ்லோவாக 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட போகிறேன், கடைசியில் அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? உன்னுடைய இயல்பான கேமை மாற்றினாலே அங்கே சோழி முடிஞ்சிடும். 21 பந்துக்கு 18 ரன்கள் அடித்து கேப்டன் அவுட் ஆகி போகிறாப்புல. அவரும் கை கொடுக்கல. அதன் பிறகு சூரியகுமார் யாதவும் சிவம் துபேவும் ஓரளவு கை கோர்க்குறாங்க. ஆனாலும் இந்தியாவை காப்பாற்றுற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியலை. ஹர்திக் பாண்டியாவும் 17 பந்துக்கு 18 ரன்கள் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல. கடைசியில் சிவம் துபே கடைசி வரைக்கும் கொஞ்சம் நின்று ஒரு 2-3 சிக்ஸர்களை அடித்து கொஞ்சம் ரன் ரேட்டை சரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி கூட எடுத்தாப்புல. அதுவும் பெருசாக பலன் அளிக்கலை. 42 ரன்னுக்கு அவுட் ஆகி போயிடறாப்புல. கடைசியில் இந்தியா 18.3 ஓவர்களில் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 76 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிட்டாங்க. இதில் இந்தியா தரப்புல இருந்து பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அக்சர் பட்டேலை ஏன் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலைங்க. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக போட்டுருவான் மனுஷன். 22 ரன்னு தான் கொடுப்பான். எப்படி ஒரு 2 விக்கெட்டுகளை எடுத்துருவான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேனுக்கு ஏற்றது மாதிரி பந்து போடுறதுல அக்சர் பட்டேலுக்கு நிகர் அக்சர் பட்டேல் தான். அந்த மாதிரி ஐடியாவாக பேட்ஸ்மேன் இறங்கி வந்தானா அதுக்கேற்ற மாதிரி பந்தை இழுத்து போடுவான். பேட்ஸ்மேன் நின்று ஆடினானா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்குக்கு போடுவான். அந்த மாதிரி டேலண்ட் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு பிறகு அக்சர் பட்டேல்கிட்ட இருக்குது. இவங்க அக்சர் பட்டேலை இறக்கலை, ஏன்னு தெரியல. அக்சர் பட்டேலை இறக்காம போனது இந்தியா செஞ்ச மிகப்பெரிய மிஸ்டேக்குங்க. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க. இந்திய ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு சோகமான செய்தியாகவும் இருக்குது. ஆனாலும் இந்த போட்டியிலிருந்து இந்திய அணி மீண்டு வருவாங்க அப்படின்னு உறுதியாக இந்திய ரசிகர்கள் நம்புகிறாங்க. காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து அதனோட கர்ஜனையை விட பலமாக இருக்குங்க. ஒரு அடி வாங்கிட்டான் இந்தியா. இனிமே இந்திய அணியோடைய ஆட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. பட்ட அடியை வாங்கின அடியை 1க்கு 4 1க்கு 8 கன்ஃபார்மாக திருப்பி கொடுப்பாங்க. ஜிம்பாப்வேயை செதப்பான், வெஸ்ட் இண்டீஸை வெளுப்பான். செமிஃபைனலில் எவன் வந்தாலும் போட்டு பொழப்பான். ஃபைனலில் இதே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 1க்கு 2 மடங்கா 1க்கு 4 மடங்கா திருப்பி கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை வதம் பண்ணி கப்பை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். 140 கோடி இந்திய ரசிகர்களும் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. கன்ஃபார்மாக இது நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.